மார்க் 11:20. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுடு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். தேவனுடைய விசுவாசம் எப்படி செயல்படுகிறது என்கிறதை நாம் பார்த்து வருகிறோம். இதில் குறிப்பாக சந்தேகப்படாமல் விசுவாசிப்பது எப்படி என்பதை குறித்து நான் போதித்து வருகிறேன். அதை இன்றைக்கு தொடர்வோம். இதில் முக்கியமான ஒரு காரியம், ஏன் 20ஆம் வசனத்திலிருந்து வாசித்தேன் சொன்னால், இதில் ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. அது என்னென்னா, எல்லாமே முதல்ல காணப்படாத அந்த ரீதியில் நடக்கிறது. அதற்கு பிறகுதான் காணப்படக்கூடிய அளவிலே மாற்றங்களை உண்டாக்குகிறது. எதுவாக இருந்தாலும் சரி, இயேசு அந்த அத்திமரத்தை பார்த்து பேசுகிறாரு. உடனடியாக எந்த மாற்றமும் அந்த காணப்படுகிற இலையிலே, கிளையிலே, மரத்திலே உண்டாகவில்லை. வேரில் தான் உண்டாகிறது. வேர் காண முடியாத ஒன்று. அதுக்கு தான் அந்த ட்ரைட் அப் ஃப்ரம் த ரூட்ஸ், வேரோடே பட்டு போயிட்டுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேரில் தான் வேலை ஆரம்பிக்குது. நம்மை நாவில் அதிகாரம் உள்ளவர்களாக கடவுள் உண்டாக்கி இருக்கிறார். அது அப்படி தான் உண்டாக்கிட்டார் மனுஷனை. அதிகாரம் எங்கே இருக்குன்னா நாவில் இருக்குது, வார்த்தையில் இருக்குது. அவர் வார்த்தையின் தேவன், நம்மளையும் வார்த்தையின் மனுஷர்கள் ஆக்கிட்டார். கட்டளையிட்டால் நடக்கிற மாதிரி. அப்போ ஒன்று சொல்லும்போது அது எதை அஃபெக்ட் பண்ணுது? முதல்ல வேரை அஃபெக்ட் பண்ணுது. வேறுங்கிறது அந்த பிரச்சனையினுடைய காணப்படாத ஒரு பகுதி. நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம், மேலோட்டமாக பார்க்குறோம். அதை ஒரு வியாதின்னு சொன்னால் டெம்பரேச்சர் இருக்குது, அது மேலோட்டமாக பார்க்குற உண்டு. டெம்பரேச்சருங்கிறது சுடுது உடம்பு, அது மேலோட்டமாக பார்க்குறது. ஆனால் உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது. அதனால தான் டாக்டர் சிலர் கோவம் வருது. அங்கே போனால் அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடுன்றாங்க. எதுக்கு டெஸ்ட் எல்லாம்? சுடுதுன்னு தெரியுதில்ல. ஏன் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அது என்ன, எதனால சுடுது, என்ன பிரச்சனை, உள்ளே என்ன பிரச்சனை, வேற பார்க்கணும் இல்லையா? வேரோடு டீல் பண்ணணும். இது வெறும் இந்த சுடுறது தனியறதுக்கு ஒன்று கொடுத்தா போதும். அது ஒத்தடமே வச்சுக்கலாமே, ஐஸ் கட்டியை வச்சு. அது டீல் பண்ண வேணும், ப்ராப்ளத்தை சரியாக டீல் பண்ண வேணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போது பிரச்சனையை பார்த்து நம்ம பேசும்போது அப்படி தான் பார்த்து வேரில் போய் அது முதல்ல தாக்குகிறது. அந்த பிரச்சனையுடைய வேருக்கு சென்று அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்புறம் தான் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தான் வெளியே அதுக்கு மாற்றம் ஏற்படுகிறது. சில நாட்களுக்கு பிறகு அல்லது சில மாதங்களுக்கு பிறகு, சில காலங்களுக்கு பிறகு வெளியே மாற்றம் ஏற்படுகிறது. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எல்லாத்துக்கும் ஒரு அன்சீன் ரியல்ம், காணப்படாத ஒரு மண்டலம் இருக்கிறது. எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மரம் பட்டு போகிறதுன்னு சொன்னால் காணப்படாத ரீதியில் வேரில் ஒரு எஃபெக்ட் உண்டாயிருக்குன்னு அர்த்தம். இன்னொரு மரத்தை பார்க்குறீங்க, அது நல்லா பழம் காய்ச்சி நல்லா வந்திருக்குது அப்படின்னு சொன்னால், கனி கொடுக்குதுன்னு சொன்னால், அதுலேயும் என்ன, வேரில் ஏதோ நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்முடைய எல்லாமே, நமக்கு நடக்கிற எல்லா காரியங்களும், நல்லது கெட்டது எல்லாமே, எல்லாத்துக்கும் ஒரு வேறு இருக்கிறது. அப்போ நாம் சுகத்தை பெற வேண்டுமென்றால், செழிப்பை பெற வேண்டுமென்றால், ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அடைய வேண்டுமென்றால், வாழ்க்கையில் சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை, நல்ல வாழ்க்கையை நாம் பெற வேண்டுமென்றால், எப்படி விசுவாசத்திலே இவைகளெல்லாம் அடைவது, எப்படி விசுவாச ஜீவியம் வேலை செய்யுதுன்றதை இயேசு விளக்குகிறாருங்க. எப்படி வேலை செய்யுமா? இப்படி அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம அந்த பேசுகிற அந்த வார்த்தைகள் வேரில் போய் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. வியாதியை பார்த்து பேசும்போது வியாதியினுடைய வேருக்கு அது செல்லுகிறது. நம்முடைய பொருளாதார பிரச்சனையை பார்த்து பேசும்போது இப்போ பொருளாதார பிரச்சனையினுடைய வேருக்கு அது செல்லுகிறது. குடும்ப சமாதானம் இல்லாத நிலைக்கு அதை எதிர்த்து பேசும்போது, அதை ஒளிந்து போன்னு சொல்லும்போது, அது பட்டுப்போ, சச்சரவுகள் பட்டு போகட்டும், சண்டைகள் பட்டு போகட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டும், சமாதானம் வளரட்டும், அப்படி பேசும்போது என்ன ஆகுது, வேரில் போய் அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ வேரில் வேலை செய்யறதுன்றது புரிந்து கொள்ள வேணும். நம்ம ஒன்றும் செய்யலையே வேலை அப்படின்றது தான் நிறைய பேருடைய பிரச்சனை. அதனால் அங்கே தான் சந்தேகம் வந்துடுது. அதுக்கு தான் இப்போ போகிறேன் இன்றைக்கி. எப்போ சந்தேகம் வருது, சொன்ன உடனே ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிறாங்க. நடக்கலையேங்கிறது உண்மை இல்லை. ஏன்னா எங்கே முதல்ல நடக்குது, உள்ளே முதல்ல நடக்குது, அப்புறம் தான் வெளியே தெரியணும். உள்ளே நடக்கிறப்ப நம்ம ஒன்றுமே நடக்கலைன்னு நினச்சிக்கக்கூடாது. நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாதனால ஒன்றும் நடக்கலைங்கிறத நினச்சிக்கக்கூடாது. அப்போ சுகத்தை பெற வேண்டுமென்றால், செழிப்பை பெற வேண்டுமென்றால், முன்னேற்றத்தை பெற வேண்டுமென்றால், சமாதானத்தை எதை பெற வேண்டுமென்றாலும் இப்படி தான் அது வேலை செய்யுது. முதல்ல உள்ள, அப்புறம் தான் வெளியே. முதல்ல ஆவி, அதுக்கப்புறம் தான் வெளிப்புறமான காரியம். அப்போ ஆழமான விதத்தில் முதல்ல அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ முதல்ல
சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வியாதியை பார்த்து பேசுகிறோம். வியாதியே நீ பட்டுப்போ, பலனற்றுப்போ, ஒன்றுமில்லாமல் போ, இதெல்லாம் சொல்கிறது அவசியம். ஏன்னா அப்படி தான் உண்டாக்கியிருக்கார் கடவுள் நம்மளை. அதனால தான் சொல்கிறார், மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போன்று சொல்லும்படியாக தான் உண்டாக்கியிருக்கிறார். அதை பார்த்து அழுதுட்டு இருக்கிறதுக்காக அல்ல, அதை பார்த்து முறையிட்டு இருக்கிறதுக்காக அல்ல, சொல்லுன்றாரு. சொன்னபடியே ஆகும்ங்கிறாரு. அப்போ சொல்கிறப்ப என்ன ஆகுறது? உள்ள அடியில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ அது வெளியே வர்ற வரைக்கும் நாம் என்ன பண்ணணும்? அந்த சொன்னது அதிலேயே நிற்க வேண்டும், மாறாமல் அதிலேயே நிற்க வேண்டும். அப்போ சுகத்துக்காக நாம் பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம்னு சொன்னால் அப்போ என்ன பண்ண வேணும்? முதல்ல நாம் சுகமானதாக நாம் காண வேண்டும். என்னுடைய வார்த்தைகள் மாற வேண்டும், என்னுடைய எண்ணங்கள் மாற வேண்டும். நான் சுகதேயாக இருக்கிறேன் என்பதை நான் நினைக்க வேண்டும், பேச வேண்டும், பாட வேண்டும். அப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி என்னை குறித்து நான் பேச வேண்டும். இருக்கீங்களா? அப்போ உள்ள மாற்றம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், பொருளாதாரத்தில் நல்லா இருக்கணும்னு சொன்னால் உள்ள முதல்ல மாற்றம் வரணும். நான் என்ன ஏழை, நான் ஒரு ஏழை விசுவாசி, எனக்கு ஒன்றும் இல்லை, இப்படியே பேசிகிட்டு இருந்தால் என்றைக்கு முன்னேறுறது? உனக்கு கஷ்டம். ஏன்னு சொன்னால் இது உள்ள மாறலன்னு அர்த்தம். அப்படி பேசுகிற ஆளை பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றும் நடக்கலை, வேரில் ஒன்றும் எஃபெக்டே இல்லை. வேரில் ஒன்றும் நடக்காதனால வெளியே ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. அவர் இன்றைக்கெல்லாம் போகலாம், இந்த தலைமுறை பூரா கோயிலுக்கு போயிட்டு வரலாம், ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. தரித்திரமாக தான் இருக்க போகுது. அந்த நிலை மாற போகிறதே கிடையாது. நான் என்னை வாழ்ந்திருக்கிறவனாக என்னை காண வேண்டும், நன்றாக இருக்கிறதாக என்னை காண வேண்டும், உயர்ந்து இருக்கிறதாக என்னை காண வேணும். உயர்றதுக்கு முன்னாடியே என்னை காணணும். முதல்ல ஸ்பிரிச்சுவலி என்னை ஆவிக்குரிய விதத்தில் நான் என்னை அப்படி பார்க்க வேண்டும், என்னை அப்படி நான் காண வேண்டும், அப்படி எண்ண வேணும், அப்படி நான் பேச வேண்டும், அதை விசுவாசிக்கணும். அதுதான் என்னது அப்படிங்கிற மாதிரி என்ன நான் உரிமை கொண்டாட வேண்டும். அப்போ உள்ள வேரில் ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஆள் ரொம்ப நாளைக்கு தரித்திரத்தில் இருக்க மாட்டான். ஏனென்று சொன்னால் உள்ள ஏதோ வேலை நடக்குது, சீக்கிரமாக அது மரம் அதுக்கு ரிசல்ட்டை காண்பிக்க ஆரம்பித்து விடும், இல்லையா? ஆனால் நிறைய பேர் அவங்க விசுவாசித்து நடவாமல் தரிசித்து நடக்கிறார்கள். தரிசித்துனா பார்த்து தான் நடக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? சொன்னையா ஒன்றும் நடக்கலை, ஏதாவது நடந்ததுன்னா நான் நம்புகிறேன். அது விசுவாசமே கிடையாது. பாருங்கள், அதுதான் வேதம் சொல்லுது, we walk by faith not by sight. அப்போ நாம் பிரச்சனையை பார்த்து பேசும்போது என்ன ஆகிறது? உள்ள வேலை நடக்குது, அப்புறம் தான் வெளியே மாற்றங்கள் உண்டாகிறது. இதுதான் அந்த அத்திமரத்துக்கு நடந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்போம். அங்கே 21ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவம் மத்தேயு சொல்கிறாரு, இங்கே மார்க்கு சொல்கிறாரு, அங்கே மத்தேயு சொல்கிறாரு. 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள், அது 19ஆம் வசனத்திலேருந்து பாருங்கள். 19ஆம் வசனத்தில் அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதில் இலைகளின்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று ஆச்சரியப்பட்டார்கள். நான் சொல்கிறேன் பாருங்கள், விசுவாச வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நாள் எடுக்காது. நாம் அதில் உறுதியாக நிற்கும்போது எவ்வளவு சீக்கிரமாய் அது பட்டு போகிறது, எவ்வளவு சீக்கிரமாய் பிரச்சனைகளை மேற்கொள்கிறோம் என்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால், சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால், அதுதான் இங்கே வலியுறுத்துகிறோம். இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் செய்வதும் அல்லாமல். இப்போ நம்ம எப்படி இதை வச்சு இந்த பிரின்சிபலை வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்கிறாரு. இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் மாதிரி அவர் எடுக்கிறார். அப்போ செஞ்சு காமிச்சிட்டு இது எப்படி வேலை செய்யுதுன்னு அவர்களை பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு? ஒரு காரியத்தை போதிக்க ஆரம்பிக்கிறார். என்ன போதிக்க ஆரம்பிக்கிறாரு? எப்படி விசுவாசம் வேலை செய்கிறது என்கிறதை வெளிப்பாடாக கொடுக்க ஆரம்பிக்கிறார். 4 ஸ்டெப்ஸ் இருக்குது விசுவாசம் வேலை செய்கிறதுக்கு. ஒன்று, அதான் 23ஆம் வசனத்தில் பார்க்குறோம், மார்க் 11:23 பார்க்குறோம். என்ன சொல்கிறாரு? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுன்னு போ என்று சொல்லி, முதல்ல பிரச்சனையை பார்த்து சொல்ல வேண்டும். எல்லாம் சொல்லுங்கள், சொல்ல வேண்டும். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. பிரச்சனையை பற்றி சொல்கிறது இல்லை. உலகம் முழுக்க பிரச்சனையை பற்றி சொல்கிற ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க. பிரச்சனையை பற்றி சொல்கிறதுக்கு பெரிய கோயிலுக்கு போய் இதுக்கு பைபிள் வாசித்து இதுக்கு பாட்டு பாடி இதுக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் வாழ வேண்டியதில்லை. பிரச்சனையை சொல்கிறதுல அது ஊரில் இருக்க எல்லா ஆளுங்களும் தெரியும் எப்படி பிரச்சனையை சொல்கிறதுன்னு. அவங்ககிட்ட ஆரம்பிச்சு பாருங்கள், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டா போதும், அப்படியே ஃபுல் பிரச்சனையும் சொல்லிட்டு தான் விடுவாங்க. அவங்க பிரச்சனையை சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய போதனை தேவையில்லை. எதுக்கு நீங்கள் சபைக்கு வர்றீங்க, எதுக்கு இங்கே உட்காந்துருக்கிறீங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இடத்த பிடிச்சி உட்காந்து இதெல்லாம் கேட்குறீங்க, எதுக்குன்னா
உலகம் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே வேறு விதமாய் போதிக்கப்படுகிறது. இதை கற்றுக்கொள்றதுக்கு தான் இதுக்குள்ளே வர்றோம். இதுக்குள்ளே வந்தால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடணும், சேஞ்ச் ஆகிடணும் இல்லையா? உலகத்தில் எல்லாரும் பிரச்சனையை பேசுகிற ஆட்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பிரச்சனையை பேசாத, பிரச்சனையை பார்த்து பேசு. பிரச்சனையை பார்த்து பேசுகிற ஆள் தான் ரொம்ப குறைவு தெரியுமா? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ரோட்டில் டயர் பஞ்சர் ஆனோன்னா அவன் இறங்கி கட்ட கட்ட வார்த்தையாக திட்டி எட்டி உதச்சி அந்த டயரை ஒன்னால என் பொழப்பே கெட்டு போச்சு போ அப்படின்னு எல்லாம் பண்ணுறான் பாருங்க. இவன் கூட ஒருத்தன் சேர்ந்துட்டு அவனும் 2 கட்ட வார்த்தை சொல்லி இதே தான் எனக்கும் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி, போன தடவை எங்கே பஞ்சர் போட்டிங்க அப்படின்னு அவனை வேற திட்டி எல்லாம் பண்ணி கூட சேர்ந்து கூட்டு சேர்ந்து திட்டுறாங்க. ஏன்னு சொன்னால் அது ஒன்றும் தப்பு இல்லை. அது எட்டி உதைக்கிறதும் திட்டுறதும் கெட்ட வார்த்தை பேசுகிறதும் இது ரொம்ப சகஜம். ஆனால் நீங்கள் இறங்கி ஒன்று நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் பொழப்பு கெடாது, கர்த்தர் எனக்கு ஒரு வழியை வாய்க்க பண்ணுவார், எனக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடை பண்ணியிருப்பார் கர்த்தர்னு சொல்லி பாருங்கள், உங்களை மென்டல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறதான்னு யோசிப்பாங்க. இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, பஞ்சராக இருக்குது, இப்படி பேசுகிறாருன்னு. ஏன்னா இப்படி பேசுகிறது வினோதம் அவர்களுக்கு. இப்படி பேசுறது இல்லை யாரும். ஏன்னா இது விசுவாச ஜீவியம். விசுவாச ஜீவியத்தில் வேற மாதிரி பேசணும். அப்படி பேசுறதுக்கு பெரிய போதனை தேவையில்லை, கோயில் தேவையில்லை, பைபிள் தேவையில்லை, ஜபம் தேவையில்லை, இதுக்கு ஒரு ஞானஸ்தானம் தேவையில்லை. ஹலோ, இதான் பாருங்க, நிறைய பேருக்கு விளங்க மாட்டேன். ஞானஸ்தானம்லாம் எடுத்துறது முக்கி நனைஞ்சு எல்லாம் ஆயிடுறது. ஆனால் ஒன்றும் மாற்றம் கிடையாது பாருங்க. ஏன்னா ஒன்றுத்தை பற்றி கற்றுக்கிறது கிடையாது. எப்படி விசுவாச ஜீவியம்ங்கிறத கிடையாது. நனைஞ்ச ஒன்றா தொடச்ச ஒன்றா எல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான். வேற ஒன்றுமே மாறல. நனைஞ்சு எந்திரிச்சு தொடச்சி அப்புறம் அது போலவே தான் இருக்கிறாங்க. இவங்களை டெய்லி முக்கினாலும் ஒன்றும் ஆகாது. அப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும், எதுக்காக இங்கே வர்றோம். எதுக்கு வர்றோம்னு சொன்னால் மனம் புதிதாகிறதுக்காக, புதிய விதத்தில் எப்படி விசுவாச ஜீவியம் என்பதை கற்றுக்கொள்றதுக்காக வர்றோம். அப்போ பிரச்சனையை பற்றி பேசுறதில்ல, பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு பெரிய ஒரு அறிவு தேவையில்லை, பெரிய ஆவிக்குரிய வெளிப்பாடு தேவையில்லை, இதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை, இதுக்கு ஒரு ரட்சிப்பு தேவையில்லை, இதுக்கு ஒரு சபை தேவையில்லை, போதகர் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. பிரச்சனையை பற்றி பேசுறது எல்லாம் திறமையோடு பேசிகிட்டு இருக்காங்க. பிரச்சனையை பார்த்து பேசுன்னு சொல்லுகிறத கற்றுக்கொள்கிற இடம் இது. அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் பைபிள், அதுக்கு தான் ஆவியானவர், அதுக்கு தான் வெளிப்பாடு, அதுக்காக தான் எல்லாம். பிரச்சனையை பார்த்து பேசு. என்ன ஆக வேண்டும் அந்த பிரச்சனைக்கு, அதை பேசு. இந்த பிரச்சனைக்கு என்ன ஆக வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், அதை பேசு. அதுதான் வேதவசனம் போதிக்குது. அதுதான் விசுவாசம். என்ன ஆகணும்னு விரும்புறீங்க? இது ஒன்றும் இல்லாமல் போகணுமா? இந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போக வேணுமா? சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக என்று சொன்னால் என்ன? இருந்த இடம் தெரியாமல் போகணும். அப்போ அதை பேசு. ஹலோ, இருக்கீங்களா? அப்போ பேச சொல்லணும். பிரச்சனையை பார்த்து சொல்ல வேணும் என்ன ஆகணும்னு. 2வது சொல்லிட்ட பிறகு விசுவாசிக்க வேணும். என்ன விசுவாசிக்கணும்? சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசிக்க வேணும். இது 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு, இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது. அதான் 3வது ஸ்டெப்பு. 23ஆம் வசனத்தில் இருக்கிறதே அப்படியே 4 ஸ்டெப்பாக போடுறேன் நான், வேற ஒன்றும் கிடையாது. இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது. 4வது சொன்னபடியே ஆகும். அப்போ முதல்ல சொல்லணும், 2வது சொன்னபடியே ஆகும்னு விசுவாசிக்கணும், 3வது சந்தேகப்படக்கூடாது இருதயத்தில், 4வது சொன்னபடியே ஆகும். எல்லாம் சொல்லுங்க, சொல்லணும், சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசிக்க வேண்டும், இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது, அப்பொழுது சொன்னபடியே ஆகும். இப்படி தான் விசுவாசம் வேலை செய்யுதுன்னு சொல்லித்தர்றாரு. அதான் டீச்சிங். இதுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாரு. அவர் சொன்னார், சொன்னபடி ஆயிற்று. இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அதை எதிர்பார்த்தாரு. இவங்க தான் எதிர்பார்க்கல, அதனால தான் ஆச்சரியப்படுறான், ஐயோ நீ சொன்னது அப்படியே ஆயிட்டேன்று. அவர் சொன்னார், சொன்னது அப்படியே ஆகும்னு எதிர்பார்த்தாரு, இருதயத்தில் சந்தேகப்படாமல் இருந்தார், அது அப்படியே ஆயிற்று. அது செஞ்சு காமிச்சிட்டு அப்படியே சொல்கிறாரு. இதை தான் சிலர் விளங்காமல் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன, ஓ நீங்கள் அந்த நேம் இட் அண்ட் கிளைம் இட் குரூப் இல்லையா? நேம் இட் அண்ட் கிளைம் இட் குரூப்பா? நான் பிளாப் இட் அண்ட் கிராப் இட், நேம் இட் அண்ட் கிளைம் இட், ஃப்ரேம் இட் அண்ட் கெட் இட், இந்த குரூப் ஆனார். நான் சொன்னேன், ஏசு தானே சொல்லி தந்தார். அதை என்ன சொன்னார்? மலையை பார்த்து பேசினார், பேசிட்டு சொன்னபடி ஆகணும் விசுவாசினார், இருதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசம் அப்படியே ஆகுனார். அவர் எந்த குரூப்பு? அதே குரூப்பில் தான் நானும் இருக்கிறேன். அவர் நேம் இட் அண்ட் கிளைம் இட் குரூப்பில் இருந்தார்னா அதிலே தான் நானும் இருக்கிறேன். என்னன்னா இவங்க எதையோ நேம் பண்ணி அதெல்லாம் கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்தெந்த குப்பையோ அள்ளி தலையில் போட்டுக்கிட்டு இல்லாமையும் வறுமையும் பிரச்சனையும் அதையும் இதையும் சொல்லி சொல்லி நேம் இட் அண்ட் கிளைம் இட் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க டெய்லி. ஹலோ, இவங்க பிரச்சனைலாம் எப்படி வந்தது? இவங்க நேம் பண்ணி கிளைம் பண்ணியிருக்காங்களே, அதனால தான் வந்தது. அது இவங்க அப்படியெல்லாம் பண்ணலாம், அதில் தப்பு இல்லை. நான் நல்ல காரியங்களை நேம் பண்ணி கிளைம் பண்ணுறேன், அதான் தப்பு. நான் சொல்லுகிறேன், இதுதான் விசுவாச ஜீவியம். கெட்ட காரியங்களை நான் நேம் பண்ணுவதும் கிடையாது, கிளைம் பண்ணுவதும் கிடையாது. அதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் எந்த கிளைமும் கிடையாது. அவைகளை நான் தூரப்படுத்துகிறேன், அப்புறப்படுத்துகிறேன்.
அவைகளை தள்ளி வைக்கிறேன், நிராகரிக்கிறேன். இயேசு எனக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை நான் அறிக்கை செய்து எடுத்துக்கொள்கிறேன். அதுதான் பாருங்க விசுவாசியின் அறிக்கை. கிறிஸ்தவம் ஒரு அறிக்கையின் மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அது அறிக்கையின் மார்க்கம்? அறிக்கைன்னு சொன்னோடனே பாவ அறிக்கையை தான் ஞாபகம் வருது கிறிஸ்தவங்களுக்கு. பாவ அறிக்கை தினந்தோறும் பாவ அறிக்கை செஞ்சுட்டா போதும்னு நினைக்கிறாங்க. பாவ அறிக்கை ஒரு சிறிய பங்கு. எப்போ பாவம் செய்கிறோமோ அன்னைக்கு தான் அறிக்கை செய்கிறோம். டெய்லி பாவமாக செஞ்சுட்டு இருக்கீங்க. ஹலோ, டெய்லி பாவம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அப்புறம் வந்து பாருங்க, என்ன ரொம்ப சீரியஸ் பிரச்சனை நினைக்கிறேன். டெய்லி பாவமாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க. பாவம் செய்யும் போது அறிக்கை செய்கிறீங்க இல்லையா? அப்போ டெய்லி என்னத்தை அறிக்கிறீங்க? அறிக்கையின் மார்க்கம்னா என்னைக்கோ ஒரு நாள் பாவம் செய்யும் போது செய்கிற அறிக்கையை வச்சு அறிக்கையின் மார்க்கம்னு சொல்லிட்டாங்களா? இதை கிடையாது. எப்பவும் செய்கிற அறிக்கை என்ன? நான் நம்புவதை அறிக்கை செய்கிறேன். வாட் ஐ பிலீவ் ஐ கன்ஃபெஸ். அதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்கிறது இட்ஸ் அ கன்ஃபெஷன். இது ஒரு அறிக்கையின் மார்க்கம். ஏன்? நான் நம்புகிறேன், எதை நம்புகிறேனோ அதை அறிக்கை செய்கிறேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசித்ததை பேசுகிறேன். இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். இதுதான் விசுவாச வாழ்க்கை. அப்ப பாருங்க, சொல்லணும், சொன்னபடி நடக்கணும், விசுவாசிக்கணும், இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது. அது அப்படியே ஆகும். ஏன் இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு? சந்தேகப்பட்டா கெட்டு போயிடுது, ரிசல்ட் கெட்டு போயிடும். நான் சொன்ன உடனே ப்ராசஸ் ஆரம்பிச்சிருது. நான் சொன்ன உடனே வேலை ஆரம்பிச்சிருது. எங்கே ஆரம்பிக்குது? அடியில் வேரில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நான் விசுவாசித்துட்டு இருக்கணும். ஒன்று கண்ணில் காண முடியாது, ஆனால் விசுவாசிக்கணும் அப்படியே ஆகும்னு. இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது. அதுக்கப்புறம் தான் அப்படியே ஆகிறது. அப்போ நான் சொன்னதுக்கும் ஆகிறதுக்கும் இடையில 2 ஸ்டெப் இருக்குது, மறந்துடக்கூடாது. இருதயத்தில் சந்தேகப்படாமல் நான் இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது, விசுவாசிக்க வேணும். இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது, விசுவாசிக்க வேணும். சந்தேகப்பட்டால் ரிசல்ட் கெட்டு போகுது.